தேவனுடைய திவ்ய பிரசன்னம் நம்மை ஆட்படி நடத்தும்படி, ஆண்டவராகிய தேவன் அற்புத அடையாளங்களை செய்யும்படி, தடைகளை நீக்கி வர வேண்டிய பிள்ளைகள் குறித்த நேரத்தில் கத்தர் கொண்டு வரும்படி கத்தரால் ஏவப்பட்ட பிள்ளைகள் நாம் சிந்திக்கிறோம். இந்த ஆராதனையில் நாம் தேவனை மகிமைப்படுத்தி சில பாடல்களை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய சபை பாட்டு புத்தகத்திலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன்.
கரைகிறார் பாடி மகிமைப்படுத்துகிறார். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்த காரியங்கள் வாழ்க்கையிலே உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் இயேசுவா. அற்புதம் செய்த காரியங்கள் வாழ்க்கையிலே உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் இயேசுவா. அற்புதம் செய்யுங்கப்பா இங்க வாழ்க்கையிலே உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் இயேசுவா.
ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் அவர் கைவிட்டதில்லை. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று பக்தன் கேட்டபோது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இறங்கி வருகிறார். எலியா தீர்க்கன் கர்மேல் பர்வதத்தில் ஏராளமான அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக, அரசனுக்கு முன்பதாக, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நம்பிக்கையோடு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஒரு அற்புதம் செய்யப்பா. அவருக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே என்பதை, நான் உடைய ஊழியக்காரன் என்பதை பொழுது நீ விளங்கப்படும் என்று என்னை கேட்டதும் ஆண்டவர் என்ற ஒரு வேண்டுதல் செய்கிறார். இந்த நம்பிக்கையான அந்த வேண்டுதல், நம்பிக்கையான அந்த ஆராதனையில அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை பட்சித்தது. பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் அந்த நம்பிக்கைக்கு பதில் கொடுத்தார். அந்த தேசத்தின் மேல் இருந்த சாபம் நீங்கி போனது. வறட்சியினால், மழை இல்லாமல் இருந்த அந்த தேசத்தில் ஒரு கையளவு மேகம் தோன்றி அந்த தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பொழிய செய்தார். அதே போல இன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். Glory, 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 glory. Praise the Lord. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம். இந்த பாடல்கள் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா. Jesus, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம், கிருபையும் இரக்கமும் அன்பும் கண்ணீரே. Yes, sir.
செய்ய
திட்டங்களை நாம் திட்டப்போது பலிபுரிந்தவர். நீரின்றி பாரினில் ஏதும் செய்தீரையரே ஐயா. சேர்ப்பிரே வாழ்வானை காத்து மக்காய் நிறுத்தி சேர்ப்பிரே வாழ்வானை என்னை உடைத்து உருவாக்காவிட்டால் என் நம்பிக்கை வீணாயிருக்க மாட்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நீர் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை என்றால் காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை வருவாமல் சேர்த்துக் கொள்ளும் என்று பக்தன் கேட்கிறார். ஆண்டவரே நான் நெருங்கி வருகிறேன். எத்தனை அன்பு என்று நன்றி 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 நன்றி. என்னையே நேசிச்சீர்கள் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கொடானபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடானபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை Thank you.
இதை நான் எழுதும்போது கண்ணீர் துடைத்தது உடைய கிருபை. அவரை எழுந்த நேரங்களில் என் கண்ணீரை துடைத்தார். அவரை எழுந்த நேரங்களில் அவரை தாங்கி அவருடைய கிருபை எத்தனை அவருடைய கிருபை எத்தனை நாமே இன்னும் பெருகட்டும் இந்த வாழ்க்கையில காலை ஆராதனையில் ஆண்டவரே அளவற்ற கிருபினால் எங்களை நிரப்பி வந்தவரே நிரப்புவதா இதுவரைக்கும் நடத்தி வந்தாரு. உங்களுக்கு நன்றி. எல்லா புகழும் உங்களுக்கு சேர்க்கணும். நீங்க மாத்திரம் எழுந்திருக்கலாம். இந்த பொற்பாதத்தில் யுத்தம் செய்யும். தொடர்ந்து லோகடி கத்தரால் ஏற்பட்ட பிள்ளைகள் ஒருவர் தொடர்ந்து ஆராதனைக்கு நான் சொன்னேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, எபேத்-மேலெக் செய்த காரியத்தையும் ஆண்டவர் செய்த காரியத்தையும் போன வாரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வேதம் அழகாய் சொல்கிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தூக்கி எடுக்கிறவர், மடக்கடிக்கப்பட்டவனையும் குடியில விழுந்தவனையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தூக்கி நிறுத்துகிறவர் என்று நாம் வாசித்தோம். அப்படிப்பட்ட தேவனை சரியாய் புரிந்து கொண்டு அவரை மேல் நம்பிக்கை வைத்த இந்த எபேத்-மேலெக் என்கிறதான எத்தியோப்பிய பிரதானியாகிய இவனை வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அந்த நம்பிக்கையோடு அவனை தூக்கி எடுத்ததுனாலே எபேத்-மேலெக் எரேமியாவை தூக்கி எடுக்கிற அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. எரேமியாவை பாழுக்குழியிலே போட்டு விடுகிறார்கள். அதை யாரும் காணவில்லை. ஆனால் எபேத்-மேலெக் அதை பார்த்து அவன் என்ன செய்கிறார்? அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு அற்புதமான செயலை நாம் பார்க்கிறோம். ஆகவே தூக்கி எடுக்கிற தேவன், தூக்கி எடுக்கிறதான குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற சேவகன் என்கிற செய்தியை நம்ம கேட்டோம். ஆண்டவர் எப்படி மற்றவர்களை தூக்கி எடுத்தாரோ நாம் மற்றவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். இதுதான். இப்ப இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னுள்ள வசனத்தை அப்படியே வாசிங்க. பாருங்கள், நீ என்னை நம்பினபடினா என்று வாசிக்கிறோம். நீ என்னை நம்பினபடினா. இந்த எபேத்-மேலெக் இப்படிப்பட்ட நற்கிரியை செய்வதற்கு, நல்ல செயலை செய்வதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அவன் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் மேல் இருந்த நம்பிக்கை. இன்னைக்கு கர்த்தருக்காக நம்ம எதையும் செயல்பட முடியாது இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்பிக்கை குறைவா இருக்குது. எது குறைவா இருக்குதுங்க? ஆமா, நம்பிக்கையோடு போறோம் ஒரு விஷயத்துக்கு, அது நமக்கு நடக்கும்னு தெரியும் இல்லையா? இந்த ஆண்டவர் மேல நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை.
தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை இல்லை. தேவன் சொன்னபடி நடந்தால் நமக்கு நன்மை வரும் என்ற நம்பிக்கை இல்லை. தேவன் சீக்கிரம் வருவார் என்ற நம்பிக்கை இல்லை. பரலோக ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. அவருடைய பிரமாணப்படி வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கை இல்லை. அவர் நம்மை பார்க்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை. அவர் நம்மை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை இல்லை. அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை. அவருக்குரிய பயபக்தியோடு நாம் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு நாள் நம்மை கணக்கு கேட்பார் என்ற நம்பிக்கை இல்லை. காரணம் நம்பிக்கையற்ற நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, கொஞ்சம் டவுட் இல்லையா? நிறைய டவுட்ல தான் போறோம். ஆகவே வேதாகம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன். நம்ம என்ன சிறையா? நம்பிக்கை உடைய சிறைகள். நம்ம நம்பிக்கைக்குள்ள சிறையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்பி இருக்கிற தேவனுக்குள்ளே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அடைக்கப்பட்டிருக்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, உலகமோ உலகத்தின் சூழ்நிலை மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் நம்மை படைத்த ஆண்டவர் மேல் இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, எபேத் மேலேக்கு ஒரு நல்ல செயலை செய்வதற்கு அவனிடத்துல நம்பிக்கை இருந்தது. இதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தி. இந்த நம்பிக்கை குறித்த ஒரு சில காரியங்களை வேகமாக நம்ம தியானிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அங்கே ஒரு மனிதன் கேட்கிறான், ஆண்டவரே என் விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்க, அதிகரிக்க செய்யுங்க, எனக்கு விசுவாச குறைவா இருக்கு ஆண்டவரே என்று தேவனிடத்திலே கேட்கிறான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவை இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நமக்கு தேவை. வாசிக்கலாமா? உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று. பாருங்க, விசுவாசமும் இருக்கிறது, கூடவே என்ன இருக்குதுங்க? அவிசுவாசம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்படிதான் என்ன செஞ்சாராம்? வெளியே போலாம், ஊழியத்துக்கு போலான்னு சொல்லி ஒரு போதகர் இப்படியே ஜனங்கள்லாம் கூப்பிட்டு போறாங்க. கிளம்பி போகும்போது என்ன ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ஜெபம் பண்ணி தான் வெளியே போவோம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த மாதிரி மழை காலம், அவர் ஜெபம் பண்ற, ஆண்டவரே வானத்தை செய்யுங்க, மழை வராமல் நிறுத்தி போடுங்க, எல்லா தடையெல்லாம் மாற்றுங்க, நாங்க போய் சிறப்பா ஊழியம் செஞ்சுட்டு வரணும், நீங்க அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மழை எல்லாம் இருக்காது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, இன்னைக்கு ஊழியம் சிறப்பா இருக்கும். இப்படியே கிளம்பி போகும்போது உடனே சொன்னார் பாஸ்டர் மாவை நோக்கி, மாமா அந்த கொடையை கொஞ்சம் எடுமாங்க. என்ன கூடவே இருக்குதுங்க? நம்ம விசுவாசத்து கூட அவிசுவாசம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம நம்பிக்கை கூட அவநம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. எல்லார்கிட்டையும் இது ஒட்டிட்டு இருக்கோம். அல்லேலூயா, ஆமென். முதல் ஆராதனை பாடுறாங்க நினைக்கிறேன், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் நம்புகிறேன், அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் நம்மை வைத்திருக்கிற நம்பிக்கை, அதுக்கு பாத்திரவானாய் நாம் இருக்க வேண்டும். பிரச்சனையே இந்த நம்பிக்கை குறைவுதாங்க. நம்பிக்கையே கிடையாதுங்க. டவுட்டோட தான் வாழ்றோம். எதையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மனிதனை நம்ப முடியல, சக நண்பனை நம்ப முடியல, சக விசுவாசியை நம்ப முடியல, ஏன் கணவன் மனைவியை நம்ப முடியல, மனைவி கணவனை நம்ப முடியல. இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை கடவுள் மேலே இல்லாமல் போகிறது, வேதத்தின் மேல் இல்லாமல் போகிறது, ஆராதனை மேல் இல்லாமல் போகிறது. எல்லா விஷயத்திலேயும் இந்த அவநம்பிக்கை கூடவே பயணிக்கிறதுனால நம்பிக்கையற்றவர்களாய் நாம் ஆசீர்வாதத்தை எழுதுவோம். ரெட்டிப்பான நன்மைக்கு நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பங்கு கிடைக்கவே கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன? கூடவே எதுவும் இருக்குதுங்க, சந்தேகமும் இருக்குது. அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிந்து போகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். என் அருமையான தேவச்சனமே, அவன் எதையாகி கத்திடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாது இருப்பாராக. ஆகவே சந்தேகத்தோடு வாழ்கிற மனிதன் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கையோடு கூட இருக்கிற வாழ்க்கை தான் நன்மையானதை பெற்று தரும். அல்லேலூயா. அவர் நம்பிக்கை என்ன? நம்பிக்கை ஒரு ஒன்றா சொல்றேன், கவனிங்க. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அப்புறம் அவன் செய்வதெல்லாம். இதை நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் நீர்க்கால்கள் வருமாய் நடப்பட்டு தன் காலத்துல, வயசான காலத்துல கிடையாது, அந்தந்த டைம்ல அந்தந்த காலத்துல அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கை? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் இடைத்தாட்சி இல்லாத இருப்பான், அவன் செழிப்பா இருப்பான், அவன் கனி தருவான்.
அப்படிப்பட்ட மனுஷன் யார்? அந்த மனுஷன் யார்? அந்த மனுஷன் இரவும் பகலும் வேதத்திலே. இது நம்புறீங்களா? எத்தனை பேர் செய்வீங்க? கை குறைஞ்சிச்சு பாருங்க. நம்புற பாஸ்டர் கூட கொஞ்சம் டவுட். பைபிள் எடுத்தாலே தூக்கமா வருது. பைபிள் எடுத்தாலே குழப்பமா இருக்குது. இப்பெல்லாம் லேட்டஸ்ட் என்னாச்சுன்னா பைபிளை மூடி வச்சிட்டாங்க. ஆராதனை ஆராதனை ஒரே என்னங்க ஆராதனை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு ஒரு குரூப் ஜபம் ஜபம் ஜபம், எது கேட்டாலும் ஜபம், தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாமலே ஜபம், தன் குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்தாமலே ஜபம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமலே ஜபம். அப்ப வெறும் ஜபம் பண்ணிட்டா போதுமா? பைபிள்ல ஜபங்களை பாருங்க, எப்படி ஜெபிச்சாங்க பாருங்க. 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எலியா ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணார்? ஒரு நீண்ட ஜெபம் பண்ணாரா? கருத்தா ஜெபம் பண்ணார்? சுருக்கமா ஜெபம் பண்ணார்? அதை பற்றி பைபிள் சொல்கிறது. எலியா பாடுள்ள மனிதனாய் இருந்தும் அவன் கருத்தா ஜெபம் பண்ணினான். யாக்கோபு 5:5 எழுதிருக்கு இல்லையா? அவன் கருத்தா ஜெபம் பண்ணா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஜெபம் பண்ணலாம், ஆனா கருத்து இல்லாம, எந்த இயக்கமும் இல்லாமல், எந்த செயலும் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீணா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜெபத்துக்கு வாங்கினா இன்னைக்கு பொசுக்குன்னா நீங்க ஜெபத்துக்கு போக கூடாது. உங்களை ஜெபத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு பாஸ்டிங் பிரேயர் நம்ம துவங்குறதுன்னு சொன்னா முன்னாடியே அதுக்கு ப்ரிப்பரேஷன் பிரேயர் பண்ணணும். தெரிந்தாங்களா? ஏசப்பா என்ன செய்யுங்க, இந்த உபவாச நாட்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆயத்தப்படான்னு சொல்லுவாரு. இப்ப நீ ரெடி கிடையாது, நாளைக்கு எடுன்னு சொன்னா நாளைக்கு எடுக்கணும். நாம் எதிர்கெடுத்தாலும் ஜெபம். கட்டு உடைக்கிறேன்னு ஒரு ஜெபம் வச்சுக்கிறாங்க. அதுக்கு நம்ம போறது. இன்னும் நீ என்ன கட்டு உடைக்கிறாங்க? கட்டுனா என்ன, உடைக்கிறதுனா என்ன, உனக்கு என்ன தெரியும்? எல்லா ஜெபத்துக்கும் போறது. எல்லாரும் நீங்க இப்படி ஆராதனையும் ஜெபமும் இப்படி உலக காரியங்களை மற்றவர்கள் சார்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் வேதத்தை மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. இந்த வேதத்தின் சத்தியங்களை மறந்து விடுகிறார்கள். ஆராதிக்கவும் செய்ய வேண்டும், ஜெபிக்கவும் செய்ய வேண்டும், வேதத்தை தியானிக்கவும் செய்ய வேண்டும், வேதத்தின்படி வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியமானதுன்னா வேதத்தின்படி இந்த 3 விஷயங்களை பார்க்கலாம். பைபிள் வாசிக்கிறது கூட வாசித்துவாங்க. வேதத்தின்படி வாழ்வதற்கான பலன் எதில் இருக்கிறது? ஜெபத்தின் மூலம் கிடைக்கிறது. வேதத்தின்படி வாழ்வதற்கான பலன் ஆராதனை மூலம், பரிசுத்தாவின் தொடர்பின் மூலம் அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. ஆனா எதை செய்தாலும் இந்த வேதத்தின்படி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் காலையில் கூட சொன்னேன், ஒரு ராணுவத்திற்கு, ஒரு ராணுவ வீரனை தேர்ந்தெடுப்பதற்கு ஃபிட்னஸ் தேவை. என்னங்க ஃபிட்னஸ்? அவன் பாடி நல்லா இருக்குதா, டேப் வச்சு அனுப்பாங்க. அவன் ஹைட்டா இருக்கிறானா, நானும் போனா என்ன சேர்க்க மாட்டாங்க, நான் குள்ளமா இருக்கிறேன். பேசலாம் தினகரன் போனா சேர்த்துப்பாங்க, ஆனா தினகரன் போக மாட்டான். ஹைட் வெயிட் வேணும், ஃபிட்னஸ் இருக்கணும் பாடி. அதெல்லாம் நிறைய எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, ஏற்கனவே அதை பார்ப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஃபிட்னஸ் தேவை, விட்னஸ் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஜீவிப்பதிலே நமக்கு விட்னஸ் இருந்தாதான் இந்த உலகத்துல இயேசுவை நாம் பிரதிபலிக்க முடியும். ஆகவே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எல்லாரும் செய்யறாங்க, மற்றவங்க செய்யற மாதிரி நம்ம செய்யறாங்க கிடையாது. வேதத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. வேதம் என்ன சொல்கிறது அதன்படி செய்யுங்கள். ஆகவே நம்பிக்கையோடு கூட சந்தேகம் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, நம்ம சரியா வேதத்தை படிக்கல. அல்லேலூயா. அப்ப நான் இந்த ஒரே ஒரு சங்கீதத்தை தான் சொன்னேன். அதுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை, செயல்பாடு இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. செத்து போனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொல்லுவாங்க, நீ வாழ்ந்து இருந்த பிரயோஜனமே கிடையாது. ஏனை வாழ்ந்தாலும், ஏனைக்கு சொல்லுவாங்க, இருந்தாலும் 1000 பொன், மரித்தாலும் அது செத்தாலும் 1000 பொன். ஏன்னா அந்த தந்தத்தை வெட்டி வித்துருவாங்க. ஆனா நம்ம பார்த்து எதுவுமே என்ன செய்ய முடியாதுங்க, விற்க முடியாது. அல்லேலூயா.
ஒண்ணுமே இல்லாம போயிடும் தேவ ஜனமே. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்வதற்கான ஒரு மூலக்கூறு எதுன்னு சொன்னா, உங்க நம்பிக்கை வளர்வதற்கு வேத வசனத்தை நீங்க படிக்கணும். தேவனுடைய வாக்குகள் தான் நமக்கு நம்பிக்கை ஊட்டி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே எரேமியா தீர்க்கதரிசி இந்த நம்பிக்கை பத்தி சொல்றார் இல்லையா? நிறைய முறை நம்ம அதை வாசித்திருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம் இல்லையா? 17:7 வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவ கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைக்கணும். அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 நபரை இந்த அதிகாரம் சொல்லும். இந்த எரேமியா 17ல 2 நபரை சொல்லும். ஒரு நபர் யாருன்னு? கர்த்தரை நம்பாதவன். சொல்லுங்க. கர்த்தரை நம்பாதவன் எப்படி இருப்பானா? அவன் கரளிப்பான செடியை போல் இருப்பானா. வாசிக்கலாமா? அவருடைய வாழ்க்கையில அவன் வறட்சியை தான் காண்பான், அவன் வாழ்க்கையில செழிப்பை காண மாட்டான். 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் அந்தரவெளியில் கர்த்தாவே கரளிப்பான செடியை போலிருந்து நன்மை வருவதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான். பாருங்க, யார் இவன்? கர்த்தரை நம்பாதவன். ஆனா இவனுக்கு நம்பிக்கை உண்டு. எது மேல நம்பிக்கை உண்டுனா? பணத்தின் மேல, மனுஷனின் மேல, தன்னுடைய திறமையின் மேல அவனுக்கு நம்பிக்கை உண்டு. புயத்தை நம்புவான், தன்னுடைய செல்வாக்கை நம்புவான், மனிதர்களை நம்புவான், பணத்தை நம்புவான். ஆனா யார் மட்டும் நம்ப மாட்டான்? கர்த்தரை மட்டும் நம்ப மாட்டான். ஆனா இவன் எப்படி இருப்பானா? வனாந்தரத்தில் இருப்பானா, கரளிப்பான செடியை போல இருப்பானா, இவன் கனி கொடுக்கவே மாட்டான், இவன் வாழ்க்கை மிக வேதனையா இருக்கும், வறட்சியான இடங்கள்ல தான் இவன் குடியிருப்பான். இவன் நிலைமை தான். ஏன்னா அவன் கர்த்தரை நம்பல. ஆனா கர்த்தரை நம்புகிற எப்படி இருப்பானா? 8ஆம் வசனம் சொல்லுது, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணவரத காணாம எப்பவுமே பசுமையா இருக்கிற விசுவாசி தான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற விசுவாசி. அந்த பசுமை இல்லைன்னா உன் நம்பிக்கை யார்கிட்ட இல்லைங்க? கர்த்தர் மேல இல்ல. நீ மனுஷனை நம்புற, பணத்தை நம்புற, உன் அறிவை நம்புற, உன் திறமையை நம்புற, ஒரு நாள் உன் வாழ்க்கையில வறட்சி வந்துவிடும். ஆனால் கர்த்தரை நம்பணும். கர்த்தர் என்ன சொல்றாங்க அதை நம்பணும். கர்த்தர் என்ன செய்ய சொல்றாங்க அதை நீ நம்பணும். அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். அந்த நம்பிக்கையில் நீ வாழ வேண்டும். அங்கதான் இந்த செழிப்பு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை செழிப்பற்று போவதற்கான காரணம் என்ன? சரியான நம்பிக்கை உனக்குள்ள இல்லாதபடியினாலே செழிப்புக்கான வழியை நீ தேடாது இருக்கிறாய். வேதம் இங்கே சொல்கிறது, இந்த மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல, மாம்சத்தை மனிதனைய நம்புகிறவன் அல்ல, தன் பேபலத்தை நம்புகிறவன் அல்ல, கர்த்தரையே நம்புகிற மனிதன். ஆகவேதான் இடைத்தாட்சியாயிருப்பான். இவன் நீர்க்கால்கள் ஓரமாய் தன் வேர் விடுகிறவனும் உஷ்ணத்தை காணாதவனும் ஏற்ற காலத்தில் கடித்தருகிற ஒரு நபராய் இருப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்புவாங்க, சில விஷயங்களை நம்ப மாட்டாங்க. வெளிநடப்பு செஞ்சிருவாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க. சட்டசபையில வெளிநடப்பு செய்யறாங்க இல்லையா? நம்பிக்கை எல்லாம் தீர்மானம் கொண்டு வருவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? வெளிநடப்பு செய்வாங்க. சில தேவ பிள்ளைகள் அப்படிதான் ஆண்டவர் விட்டு, பிரசன்னத்தை விட்டு, வேதத்தை விட்டு, ஆராதனையை விட்டு, ஜெபத்தை விட்டு, பரிசுத்தவோட ஐக்கியத்தை விட்டு அவர்கள் தூரம் போயிடுவாங்க, வனாந்தரத்துக்கு போயிடுவாங்க, கரளிப்பான செடியாயிடுவாங்க, வறட்சியான நிலைமைக்கு போயிடுவாங்க. செழிப்பு அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்காது, மற்றவங்களுக்கு இருக்காது. காரணம், நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானால் எபேத் மேலேக்கை போல அவன் மட்டுமல்ல மற்றவனை தூக்கி விடுகிற அப்படிப்பட்டதான செயலுக்கு அவன் ஆளாவான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை அப்படிதான் வச்சிருக்கிறார். பிறருக்காக தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம். இதை வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகலாம் நினைக்கிறேன். முதலாவது வாசித்து பாருங்கள், எரேமியா 39:18 நம்ம வாசித்தோம் இல்லையா? அதை சார்ந்து
சங்கீதம் 32 10 11 வசனங்களை வேகமா வாசிங்க. ஐயா, நீங்க கர்த்தரை நம்புன்றீங்களே, இதே பேசுறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கணும். கர்த்தரை நம்பினா என்ன சூழ்ந்து கொள்ளுமா? ஆமா, கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நீ நம்பலனா கவலை சூழ்ந்து கொள்ளும். என்ன சூழ்ந்து கொள்ளும்? வியாதி சூழ்ந்து கொள்ளும், வறுமை சூழ்ந்து கொள்ளும். பைபிள் இதெல்லாம் தெளிவா சொல்லுங்க. வறுமை ஏன் வருது? சோம்பேறி வயல் நிலத்தை நான் பார்த்தேன், அது எப்படி இருந்ததா? முற்காடா இருந்ததா. வறுமை அவன் வீட்டுல எப்படி வந்து உட்கார்ந்துக்குமா? ஆமா, ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆயுதம் அணிந்தவனை போல, அந்த கவச உடைகளை அணிந்தவனை போல வறுமை வந்து உட்கார்ந்துக்குமா. அதை ஜெயிக்கவே முடியாது உன்னால. ஆனா நீ சோம்பேறியாக அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய பாதத்துல போய் காத்திருந்து, எதுக்கு காத்திருக்கணுமா? காலைதோறும் 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 கிருபைகள் புதிதாக இருக்கிறது. கைகளை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அந்த புது கிருபைக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அவரை நம்புகிற அந்த பிள்ளைகளுக்கு அளிக்கிற அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில தேவன் தீர்மானித்த காரியங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறும். தேவன் விரும்புகிறது நீங்கள் செய்வர்களாய் மாறுவீர்கள். தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அர்ப்பணிக்கிறதுனால அந்த கிருபை உங்களை அப்படியே வழி நடத்தும். அல்லேலூயா. ஆபீசருக்கு முன்னாடி எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுக்கும். தீமை வந்தா அதை மேற்கொள்வதற்கு அது சொல்லிக் கொடுக்கும். கஷ்டம் வந்தா அதை தாங்கிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன் அப்படி வேலை செய்யற? நீ லாகி இல்லைன்னு சொன்னா ஒரு சிலர் வேலையை விட்டு நின்று வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. என்ன கிடையாதுங்க, தாங்குற பலன் கிடையாது. 20 வந்து வாங்கி தரேன்னு சொன்னான். இந்த பக்கத்துல தான் பிரியாணி வாங்கி தரலாம். ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி செத்து போச்சு தெரியுங்களா? சூசைட் பண்ணிச்சு. நம்ம திருக்கை கொண்ட பக்கம் தான் நடந்தது சம்பவம். தாங்கிறதுக்கு பலன் இல்லை. கோபம் வந்தா கோபம் அடங்க முடியல, பலன் இல்லை. அன்பு கட்ட பலன் இல்லை, மன்னிக்க பலன் இல்லை. காசு இருக்குது, இல்லாத போது நான் உங்களுக்கு கொடுக்கலாம் இருந்தேன், நான் உங்களுக்கு கொடுக்கலாம் இருந்தேன், உங்களுக்கு காசு இப்ப நிறைய இருக்குது, கொடுக்க மனசு வரல. என்ன இல்லை, என்ன இல்லம்மா, மனசு வர்றதுக்கு கிருபை இல்லை. இவ்வுலக வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானதை பேலன்ஸ் பண்ணி வாழ்வதற்கு தேவையான ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் சொன்னா கிருபை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அவர் கிருபை இருந்தாரா இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நம்ம வாழ முடியும். அந்த கிருபை பெறுவதற்கு காலையிலே ஒரு சமூகத்துல போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலே ஆண்டவர் சமூகத்துல போய் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலை தோறும் என்னுடைய கிருபைகள். இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நம்பிக்கை பத்தி தான் பேசுறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புற பாஸ்டர், ஆனா எழுந்துக்க மாட்டேன். எத்தனை பேர் காலையில் எழுந்து ஜெபம் பண்ற பழக்கம் உண்டு? கையை தூக்க தப்பு இல்லை. அதுல நீங்க வந்து செய்யாம கையை தூக்குனீங்கன்னா அது பெரிய தப்பு. அல்லேலூயா. சட்டத்தின்படி என்னன்னா, ஒரு குற்றத்தை மறைக்க இன்னொரு பொய் சொன்னோம்னா அந்த குற்றம் அதிகமாகும். உன் மேல அதிகமான ஃபைல் போடுவாங்க. அதனால பாஸ்டர் நாங்க கையை தூக்காமே இருக்கிறோம். காலத்துக்கும் கை தூக்க மாட்டோம் கிடையாது. இங்க ஒரு கோர்ஸ் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. பாஸ்டர்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று நடத்தணும். இந்த கோர்ஸ்ல வந்து ஒரு கொரியன் மிஷனரி தான் வந்து இங்க நடத்தினாங்க. அவருடைய இதில் தான் நடத்தணும். இங்கே தான் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தோம் பாஸ்டர்களுக்கு. பாஸ்டர் கிம் சொல்லி ஒரு கொரியன் மிஷனரி, அவர் வந்து ஒரு இதை வச்சிருந்தார். என்னன்னா, அது நீங்க கூட படிக்கும்போது உங்க கையில கூட கொடுத்தோம். ஞாபகம் இருக்குங்களா? டிடிஎஸ்ன்னு ஒரு கோர்ஸ் ஒன்று நடத்தணும். எத்தனை பேர் படிச்சீங்க? ஒரு இது கொடுத்தோம். அதுல என்ன சொல்லணும்? இன்று நீங்கள் பொய் சொன்னீர்களா அப்படின்னு எழுதிருக்கோம். எதிர ஒருத்தர் கேட்பார், எதிர இருக்கிற என்ன செய்யுங்க? சொன்னா சொல்லலையான்றத என்ன செய்யுங்க? சொல்லணும். இந்த வாரம் இப்படி சொல்லிட்டார், வாரத்துல 2 கிளாஸ், இதே வாரத்துல அடுத்த கிளாஸ் வரும்போது அதே மாதிரி கேட்பாங்க. இந்த வாரம் நீங்கள் பொய் சொன்னீர்களா? நேற்று தினம் நீங்க பொய் சொன்னீங்களா? ஆமா பொய் சொன்னோம். மாசக்கணக்கா நீ சொல்லிட்டே இருந்தீனா உனக்கு மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லை. 2 முறை சொல்லுவோம், 3வது முறை நம்மள என்ன செய்யணும்? திருத்திக்கணும்ன்ற ஒரு மனப்பாங்கு வரும். அப்படி பைபிள் வாசித்தீங்களா, ஐக்கியமா இருந்தீங்களா, சுவிசேஷம் சொன்னீங்களா, இப்படி நிறைய கேள்வி, ஒரு 12 கேள்வி அதுல வரும். ஆபத்தான கேள்விலாம் அதுல வரும். தற்பரிசோதனைக்கான கேள்விகள். தேவ ஜனமே,
அப்படி நம்முடைய வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு கற்றுக் கொடுக்கும் போது சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீ படுக்கைக்கு போகும்போது நீ காலையிலிருந்து மாலை வரைக்கும் உன் வாழ்க்கையில் செய்த செயல்களை ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருன்னு சொல்லுவாங்க. எப்படி கேசட் ரீவைண்ட் பண்ணி போடுறோமோ அந்த மாதிரி போட்டு பார்க்க சொல்லுவாங்க. அப்ப நான் காலையில இருந்து யோசிப்பேன். படுத்த உடனே நான் டீனேஜர் இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப காலையில் அங்கே போனேன், அங்கே ஹோம்ஒர்க் சரியா செய்யல, திட்டினாங்க, அடி விழுந்துச்சு. அங்கே போனேன், அப்பா அம்மாவுக்கு இப்படி செஞ்சேன், எங்கெல்லாம் தப்பு பண்ணேன், எங்கெல்லாம் நல்லது பண்ணேன், எங்கெல்லாம் நான் சரியில்லாம நடந்துக்கிட்டேன், அதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு கெட்டது செஞ்சிருக்கிறேன்னு தெரியும். திருத்திக் கொள்வதற்கு அப்படி ஒரு தற்போரிசோதனைக்கான ஒரு நேரத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் தினமும் இன்ன வரைக்கும் கூட அதை நான் கை கொள்றேங்க. காலையில இருந்து நான் என்ன செஞ்சேன், எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா, எவ்வளவு நான் அவசரப்பட்டு அங்க கோவப்பட்டு பேசிட்டேன், இதெல்லாம் அவர் உணர்த்துவார். அப்ப அந்த காரியங்கள்லாம் எதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதை சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில உங்கள் நடைகளை நீங்கள் அவ்வப்போது சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் எவ்விதமாய் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இவைகள் எல்லாம் பார்க்க முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவதற்கு, செயல்படுவதற்கு கிருபை இல்லை. ஏன் கிருபை இல்லை? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் நம்பினால் தேவனை தேடுவீர்கள், தேவனை தேடினால் கிருபை உங்களுக்கு உண்டாகும். கிருபை உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் மெய் கிறிஸ்தவனாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கிருபை ஒரு மனிதனை சூழ்ந்து கொண்டு சிறப்பானவனாய் மாற்ற வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை நம்பணும். அந்த நாட்களில் ஒரே ஒரு மனுஷன் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தார். ஆண்டவர் ஆரம்பத்தில் மனிதர்களை படைக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன், அவன் ஆண்டவருக்கு பயந்தவரை தேடுகிற மனிதனாக இருந்தான். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் படைத்த மனிதர்கள் எல்லாரும் தேவனுக்கு துக்கம் உண்டாக்கின போது ஒரே ஒரு மனிதன் அங்கே இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளை 8ஆம் வசனத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த மனிதன் ஆண்டவருடைய பார்வையிலே கிருபை பெற்றவனாக இருந்தான். ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? கிருபை எப்படி கிடைக்கும்? அவரை நம்பினால் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அவரை நம்பினான், அவர் சொல்றதை நம்பினான். அவர் சொல்றாரு, நீ போயிட்டு 300 முழத்துக்கு என்ன செய், ஒரு பெரிய மரத்தை வெட்டி ஒரு பேழையை செய்ய சொல்ற. 50 முழம் உயரத்துல 30 முழம் அகலத்துல ஒரு பேழையை செய்ய சொல்றார். அவர் சொல்றதெல்லாம் அவன் செஞ்சான். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தான். மழை வரும்னு அவன் பிரசங்கம் பண்ணான். மக்கள் யாரும் நம்பல, ஆனா அவன் நம்பினான். அவனுக்கு கிருபை கிடைத்தது. நல்லா கவனிங்க, யார் நம்புறாங்களோ நம்பலையோ, நீங்கள் அவரை நம்புவீர்கள் என்று சொன்னால் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். வருகின்ற அழிவுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனா இவ்வளவு நாள் நான் வாழ்ந்தது வீணா போச்சு நீங்க சொல்லக்கூடாது. இவ்வளவு நாள் நான் வாழ்ந்தது வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வீணாய் ஓடினேன், வீணாய் பிரயாசப்பட்டேன் என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினால் எனக்கு உண்டாகும் என்று சொல்றார். நான் வீணாய் ஓடவில்லை, என் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எப்ப தெரியும்னா, இப்ப தெரியாது. அப்படி ஓடாதவங்க அங்க வந்து துக்கப்படுவாங்க. ஐயோ பாஸ்டர் அப்பவே சொன்னார், நான் கேட்கல. பாஸ்டருக்காக வந்தேன். ஒரு குரூப் அப்படி இருக்கு. யாருக்காக வருவாங்க? பாஸ்டர் என்ன சொல்ல போறாரு, திட்ட போறாரு அப்படின்னு என்ன பண்ணாம வருவாங்க. தேவ ஜனமே, கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்காக வாழுங்க, கிருபை பெற்றுக் கொள்ளுங்க. கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இவ்வுலகத்தின் எல்லா சூழ்நிலைக்கும் உங்களை பாதுகாக்கும். கிருபையினால் தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. இந்த முதலாம் ரட்சிப்பு மட்டுமல்ல, வேதாகமம் சொல்வது முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நிலைத்திருப்பதற்கு எது தேவை? கிருபை தேவை. ஹல்லேலூயா. கோபப்பட்டோம்னா கிருபை போயிடும், கோபப்பட்டோம்னா போயிடும், கோபப்பட்டோம்னா கிறிஸ்துவ வாழ்க்கை பரிசுத்தம் போயிடும். ஆமென். பிரமாணத்தை மீறிட்டுனா அந்த பரிசுத்த வாழ்க்கை போயிடும், அந்த சாட்சி போயிடும், விட்னஸ் போயிடும். தேவ ஜனமே, ஆகவே நாம் நிலைத்திருப்பதற்கு, முடிவு வரை நம்முடைய ரட்சிப்பு பாதுகாக்கப்படுவதற்கு எனக்கு கிருபை வேணும். ஹல்லேலூயா. அதனால நம்ம பாடணும், கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபையினாலே நிலை நிற்கிறோம். அப்படியே பாட்டு பாடணும், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே என்று நம்ம பாடினோம். தேவ பிள்ளைகளே, யாக்கோபு 4:6 வாசிக்கும் பொழுது அந்த கிருபை என்ன செய்கிறதா? பெருகி கொண்டே இருக்கிறதா. ஆண்டவர் பேசுற அதிக கிருபை அளிக்கிறாரா? எங்க பாஸ்டர் தராரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
நீங்க ஒரு நாளை துவக்கி அந்த நாளை ரொம்ப சிறப்பா ஒரு பக்திக்குரிய நாளாய் சிறப்பான நாளாய் தேவன் சொல்லுகிறபடியே வாழ்ந்த ஒரு நாள் இருக்குமானால் அந்த நாள் தான் நீங்க கிருபையை பெற்று பூரண நாள். காலையில எழுந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு நற்கிரியை செய்து யாருக்கும் பிரச்சனை இல்லாம மற்றவங்களுக்கு நன்மை செய்து உங்க வாழ்க்கையை சிறப்பா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் தான் நீங்க கிருபையில இருக்கிற நாள். அல்லேலூயா. அப்ப இது ஒரு நாளுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு எனக்கு கிருபை கொடுத்துருங்கன்னா தர மாட்டாரு. என்ன எனக்கு கிருபை வேணுங்க? அனுதினமும் கிருபையே உம் கிருபையே நித்தம் என்னை சுமந்ததே உம் கிருபையே. மிக அழகா ஐசக் ஜோதர் சொல்வார், வாழ முடியுமோ எது நினைத்த வேளை உண்டு, என்ன செய்வேன் நான் என நினைத்த உண்டு, என்னை நினைத்தீரையா வாழ வைத்தீரையா. வாழ முடியுமா? நான் வாழ வச்சாரு. எதுங்க? அவருடைய கிருபை. நீங்க சோதனை பண்ணலாமா? உங்களுடைய சம்பாத்தியம் உனக்கு அப்படியே கிடைக்கிறதா? அது கர்த்தருடைய கிருபை. உங்க சரீரத்துல பலவீனம் வந்தாலும் நீங்க அந்த பலத்தோடு எழுந்து அந்த பணியை செய்ய முடியாது, அது கர்த்தருடைய கிருபை. உங்களுக்கு வாழ்நாள் நீடிக்கப்பட்டிருக்க அந்த கர்த்தருடைய கிருபை. உங்களுக்கு சுற்றிலும் சத்துருக்கள் எழுப்பினாலும் அவர்கள் இல்லாமல் போகும்படி அது அடங்கி போகிறது, சமுத்திரத்தின் அலையை அடைக்கிறது போல அமிழ்ந்து போகிற அற்புதம் நடக்கிறதா? நீங்கள் நேரம் கிருபை பெற்றவர்கள். உங்கள் மேல் இருக்கிற அந்த கிருபை உங்கள் பூமியில சிறப்பானவர்களாய் வைக்கும். அல்லேலூயா. நான் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் நிற்கிறது என் ஆண்டவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. ஆகவே நான் சொன்னேன், இது எப்போ வருதா? நீங்க அவரை நம்பணும். அவரை நம்புகிறவன் தான் கிருபை. ஏன் அவன் நம்புறானா? நம்பி அதன்படி அவன் வாழ்கிறான். எதன் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் அவன் இருக்கிறான். அதனால அவனை கிருபை அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யோபு சொல்கிறார், நான் நம்பி இருக்கிறவர் நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் நம்பி இருக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். யோபு சொல்லும்போது சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டார், அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனை வரும்போது ஆண்டவர் தூரமா போயிடறான்னு அர்த்தம் கிடையாது. தேவன் சில நேரங்களில் சோதனை வழியாய் நம்மை பூரணப்படுத்துவார். சில வேளை சோதனை வழியாக நம்மை மேன்மைப்படுத்துவார். சில வேளைகளில் சோதனை தான் நம்மை உயர்வுக்கே கொண்டு செல்லும். யோசேப்பை பாருங்கள், சோதனை வழியாகத்தான் அவர் எங்க போனாங்க? அரசவைக்கு போனார். அல்லேலூயா. பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு போனதுக்கு வழியே சோதனை தான். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, ஆனால் கிருபை இருக்குமானால், தேவ கிருபை நாம் சார்ந்து கொள்வோமானால் அந்த கிருபை நம்மை உயர்த்தும். ஆகவே தேவ ஜனமே, முதலாவது நாம் நம்பிக்கை வைப்போம். அல்லேலூயா. எதன் மேல நம்பிக்கைங்க? மனுஷன் மேல வேணாம், பணத்து மேல வேணாம், மாம்சத்தின் மேல வேண்டாம். அல்லேலூயா. யார் மேல நம்பிக்கை வைக்கணுங்க? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை வைக்கணும். பாருங்க, இப்போ இந்த வைரஸ் தாக்குனா உங்க பாடி கூட வீட்டுக்கு எடுத்து வரவே முடியாது. சமீபத்தில் இந்த 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 லாக்டவுன்ல இந்த நாட்கள்ல எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் மரிச்சு போனாங்க. என்னால தாங்கிக்க முடியல, அவ்வளோ வேதனைகள். உங்களுக்கு தெரியும், ஜேம்ஸ் பாஸ்டர் இங்க வந்தாங்க இல்லையா? அவ்வளோ சாதர வயசா, அவருக்கு 38 என்னமோ சொன்னாங்க. ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு. ஒரு நல்ல தேவ மனுஷன். என்னுடைய நண்பர் வின்சென்ட் ஒருவர், அவர் மரித்து போனார். பேட்ரிக் ஜாக்சன், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. பேட்ரிக் ஜாக்சன் நான் ரொம்ப ரோல் மாடலாக வச்சுப்பேன். ஒரு நல்ல ஜப வீரர், ஆனால் வயசானவர். ஆனால் அந்த தாங்க முடியல. சமீபத்தில் மதுரையில் ஒரு பாஸ்டர் இறந்துட்டாங்க. அது எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலைங்க, ஜீரணிக்கவே முடியல. இந்த கொரோனா வைரஸ் மூலம் தாக்கப்பட்டு இந்த பெந்தகோஸ்தே மாமன்றத்துக்கு ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அவர் தான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தருவார், தைரியப்படுத்துவார். ஆள் இவ்வளோ ஹைட்டா இருப்பாருங்க, ஹைட் வெயிட்டா இருப்பார்,
JJY அருள்னு ஒரு பேருங்க. அசெம்பிளி ஆஃப் காட்ல ஒரு சீனியர் பாஸ்டர். அப்புறம் தைரியமா பேசுறவர், படித்தவர், பல நாடுகளுக்கு சென்றவர், ஒரு முதன்மையான ஒரு நிலையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர், நிறைய சமூக பணிகளை செய்தவர், மதுரையில் ஒரு சிறப்பான பெயர் பெற்றவர். அவருக்கு இந்த வைரஸ் வந்து அவருடைய பாடியை சர்ச்சுக்கு கொண்டு வரல, வீட்டுக்கு கொண்டு வரல, ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கொண்டு போய் எங்கேயும் போயிட்டாங்க. என்னால ஜீர்ணிக்க முடியல. பயம் என்னை கவி கொண்டது, பாரம் என்னை அமிழ்த்தியது, தூங்கவே முடியல என்னால. அவ்வளோ புத்தி சொல்றவர். நான் அவருடைய இடத்துக்கு 3 முறை சென்றிருக்கிறேன். அவர் சொந்த கையிலேயே சமைச்சு கொடுப்பாங்க. அவர் வீட்டில் 3-4 அடுக்கு மாடி இருக்கும், கீழே சர்ச் இருக்கும், அதுக்கு மேலெல்லாம் நிறைய ரூமுங்க இருக்கும். அதெல்லாம் பாஸ்டர்லாம் தங்குற மாதிரி இருக்கும். அவரே நான் மேலே போனேன், மேலே போய் டெரஸில் பிரியாணி செஞ்சு மீன்லாம் வறுத்து கொடுத்தாரு. இல்லை கூப்பிட்டு போயிட்டே கூட நல்லா பேசுவார். தாங்கிக்கவே முடியல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, உலக வாழ்க்கை நமக்கு சதம் அல்ல. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் வரணும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் தேவன். அல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற தேவன் அவர்தான். இவ்வுலக வாழ்க்கை இந்த கூடாரம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். கைவேளை இல்லாத ஒரு நித்திய வீட்டுக்கு நம்ம போகிறோம். ஆகவே அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரவான்களை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே தேவன் மேல நாம் நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை வைக்கிறதுனாலே கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். கிருபை நாம் வாழ்கிறதுனாலே இவ்வுலக வாழ்க்கை சிறப்பாய் ஓடி முடிக்க அது நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. நாலாம் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். ஆகவே முதல் சொன்னேன், நாம் அவரை நம்பினால் அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர் அதிக கிருபை அளிக்கிறார். பாவம் பெருகின இடத்துல கூட கிருபை என்ன செய்யுமா? பெருகுமா. ஆகவே நாம் கிருபையில வளருவோம் என்று 2 பேதுரு 3:18 சொல்றார். ஆகவே இந்த கிருபையில நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், கிருபையில நிலைக்க வேண்டும், கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அதற்கு நம்பிக்கை அவசியம் தேவை. இரண்டாவது நாம் இங்க பார்க்கிறோம், அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறார்? நம்ம சொல்லுவோம் அவரை தெரியும் இவரை தெரியும் சொன்னோம். ஆனா அவங்கள போய் கேட்டா எனக்கு ஒரு தெரியவே தெரியாதுன்னுவார். கடைசி நாள் ஆண்டு கூட அப்படிதான் சொல்லுவாராம். நம்ம போய் கதவை தட்டினா அக்கிரம சித்தைக்காரனே நான் உண்மை அறியேன் அப்படி சொல்லுவார். அப்ப தேவன் அறிந்து கொள்ளும் வண்ணமா நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. யாரும் மறைவா வாழ முடியாது. எல்லாம் அவருக்கு வெளியிறங்கமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எப்பொழுது அறிந்திருக்கிறார்? அவரை நம்ம நம்பினா அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயும் யோவான் 21:15 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 16:15 தேவன் நம் இருதயங்களை அறிந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:9 தம்முடையவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவ ஜனமே, ரோமர் 8:27 சொல்கிறது நம்முடைய சிந்தையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். 139ஆம் சங்கீதத்தில் 1-15 வசனங்கள் வரைக்கும் அவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் அறியாத ஒரு நபர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 21 யோவான் 15ஆம் வசனத்தில் பேதுருவை பற்றி நாம் வாசிக்கிறோம். 21:15 பாருங்க, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்பதை பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க மனுஷருக்கு முன்னாடி ஆக்ஷன் பண்ணலாம். ஆனா நீங்க எப்படி ஆண்டவரை நேசிக்கிறீங்க யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அழகா சொல்றாங்க, நீர் அறிவீர். அல்லேலூயா. தேவன் அறிவார், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அனைத்தும் அறிகிற தேவனுக்கு முன்பாக அவரால் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் அவரை நம்ப வேண்டும். அவரை நம்பாவிட்டால் நாம் தேவனை அறியவே முடியாது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த வருஷம் 2020 நம்ம சொல்றோம் இல்லையா? 2 நாளாகமம் 2020 நீங்க வாசித்து பாருங்க. அங்க யோசபாத் என்ற ராஜா இதான் சொல்லி கொடுக்கிறார்.
இந்த 2020ல உங்க வாழ்க்கையில கூட இந்த நம்பிக்கை காணப்பட வேண்டும். வாசிங்க. தெக்கோவா வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், கர்த்தரை நம்புங்கம்மா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, முதல்ல கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுக்க கூடாது. கர்த்தரை நம்புங்க சிஸ்டர். கை கொடுக்க கூடாது. கை கொடுக்கலாம். கை போது பத்தியா இந்த பெந்தகோஸ்தே சபையில கை கொடுக்குறது, கை தட்டுறது இது பழக்கமா இருக்கும். அப்படியே சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்க சிஸ்டர் சொல்லுங்க. அவரும் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்த வாசிமா. நிலைப்படுவீங்க. கர்த்தரை நம்பினாதான் என்ன செய்வீங்க? ஆமா, நீங்க நிலைப்படணும்னு சொன்னா, நிலைச்சிருக்கணும்னு சொன்னா, நிலையான வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னா நீங்க கர்த்தரை நம்பணும். அடுத்தது, கர்த்தரை வேணா நம்புவோம், ஆனா தீர்க்கதரிசிகளை நாங்க நம்ப மாட்டோம். அல்லேலூயா. அவருடைய ஊழியக்காரரை என்ன செய்ய மாட்டோம்? நாங்க நம்ப மாட்டோம். நீங்க முடிவு செய்யக்கூடாது. இங்க யோசபாத் சொல்றார், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, அவருடைய ஊழியர்களை நீங்கள் நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், நிலைப்படுவீர்கள், சித்தி பெறுவீர்கள். நிலைச்சிருப்பீங்க, சித்தி பெறுவீங்கன்னா என்ன அர்த்தங்க? எங்க அம்மாவுக்கு தங்கச்சி சித்தி, அதுவா? சித்தி பெறுவீர்கள் என்னங்க? உங்கள் காரியங்கள் வாய்க்க பெறும். அல்லேலூயா. உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? சரியாய் அது வாய்க்கும், நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு இல்லையா? ஆனா அவங்க என்ன சொல்லி போட்டோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என் அருமையானது, ஆண்டவரை நம்பினா, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்பினா உங்க காரியம் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. உங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் அதை நம்புறதில்லை. கர்த்தரை நம்புறதில்லை, கர்த்தருடைய ஊழியக்காரரை நம்புறதில்லை. நம்புங்கள். நீங்கள் நம்பினால் பிழைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் நம்புங்கள். நீங்கள் நம்பினால் அவர் உங்களை அறிந்து கொள்வார். ஆண்டவர் என்ன அறிந்து கொள்ளணும் அவசியமா? ஆமா. இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியும்னா நீங்க எங்க போறீங்க? பாடியில பிரச்சனைகள்னா எங்க போறீங்க? டாக்டர் இடத்துல போறீங்க. உங்க பிரச்சனை என்ன என்பதை கண்டுபிடிக்க டாக்டர் என்ன செய்யறாருன்னா, அவரால கண்டுபிடிக்க முடியல. அவர் உங்களை அறிந்து கொள்ள என்ன பண்றாருன்னா, போயிட்டு என்ன செய்ய சொல்றாருங்க? எல்லாம் சாம்பிள் டெஸ்ட் எடுத்து சொல்லுவார் இல்லையா? டெஸ்ட் எடுக்க சொல்றாங்களா? எல்லாம் டெஸ்ட் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாதான் நீங்க யாருக்கு கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. எல்லா டெஸ்ட் நடக்குது. எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, யூரின் டெஸ்ட், எல்லா டெஸ்டும் எடுக்கிறாங்க. இந்த டெஸ்ட்ல தான் நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது, என்ன குறைபாடு இருக்குது கண்டுபிடிக்க முடியும். நீங்க டெஸ்டே எடுக்காம டாக்டர் நான் தொடவே கூடாது, நீங்க நான் என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லிடுங்கன்னா சொல்ல முடியுமா? இந்த ஜோசியக்காரங்க தான் ஏமாத்துவாங்க அந்த மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவரை நம்பி அவர் சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லுவாரு, நீ இப்படி இருக்கிற மகளே, நீ இப்படி இதை செய்ய வேணும் சொல்லி உங்களை அறிந்தவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். நாம் தேவனிடத்தில் போகும்போதெல்லாம் தேவைக்காய் செல்கிறோம், ஆனால் தேவனோ நம்மை சரி செய்வதிலேயே நோக்கமாயிருக்கிறார். நம்மை சரி செய்வதிலே அவர் நோக்கமாயிருப்பார். ஆண்டவரிடத்தில் நீங்க போனீங்கன்னா நம்மளை கரெக்ட் பண்றதெல்லாம், நம்மளுக்குள்ள இருக்கிற கரெக்ஷன், நம்மளுக்குள்ள இருக்கிற குறைபாடுகளை சரிப்படுத்துவதிலே அவர் நோக்கமாயிருக்கிறார். ஆகவே தேவனால் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கரைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணலாமா? அது சொல்லுவார், இவன் எனக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்க, ஆண்டவர் தானியேல் எப்படி இருப்பாருங்க அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்றார், தானியேலை பத்தி சொல்லுவார், எலியா பற்றி சொல்லுவார். அல்லேலூயா. அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். சிங்க கபியிலே போட்டு விட்டாலும் அவனை கண்டுகொள்ளாமல் விடவில்லை. தேவன் அதை அறிந்திருந்தார். அவனை தூக்கி எடுக்க தேவன் அறிந்திருந்தார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டவனை பாதுகாக்க தேவன் அறிந்திருந்தார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். ஏன்னா அவனை நம்பி இருக்கிறான், நான் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் எபேத்மேலுக்கு அதான் சொன்னார், நீ நம்பினபடியினால் நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன், நீ சாவதில்லை. அல்லேலூயா. அன்றைக்கு பாபிலோனுடைய படையெடுப்பில் எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அநேகர் வெட்டப்பட்டு மரித்து போனார்கள்.
ஆனால் எபேத் மேலே சாகாமல் பிழைத்திருந்தான். காரணம் தெரியுமா? அவன் மற்றவங்களை தூக்கி விட்டதுனால ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு இதுதான், நீ சாக மாட்ட, நீ பிழைச்சிருப்ப, ஆமென், நிச்சயமா நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆகவே தேவனால் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இவர் இந்த பிரதர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் சொல்லுவேன் இல்லையா. அவர் நல்ல பிளம்பிங் ஒர்க்லாம் அருமையா பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, நிறைய காரியங்கள் அவர் நல்லா எல்லா ஒர்க்கும், எலக்ட்ரிக் ஒர்க்கு, சின்ன சின்ன வேலை செய்வாரு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா சொல்லுவார், ராபர்ட் என்ன பண்ணுவாரு, அருமையா கார் ஓட்டுவாரு. பின்னாடி பிராங்க்லின் என்ன பண்ணுவாரு, எனக்கு தெரிஞ்சது நல்ல சூப்பரா பிரியாணி செய்வாரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கீழே உட்காந்துக்கிறார், அவர் என்ன பண்ணுவார், சிறப்பா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுவாரு, அருமையா மீன் பிடிப்பாரு. இந்த தொழிலாம் உங்களுக்கு தெரியும். அவர் பின்னாடி ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவார். இப்படி எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்கிறது என்னன்னா, பணம் வரைவாரு, இந்த பக்கம் நல்லா மியூசிக் வாசிப்பாரு. ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். எனக்கு அந்த ஸ்கேன் பண்ற கண்ணு எனக்கு கிடையாது. யாருக்கு தெரியுங்க? ஆண்டவருக்கு தெரியும். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அறிந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. என்னை புரிந்து கொண்டவரை நான் ஆராதிக்கிறேன். என்னை முற்றிலுமாய் அறிந்திருக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன். அந்த தேவன் அறியாத ஒன்று என் வாழ்க்கையில் நடப்பதில்லை. அவருக்கு அவருடைய பார்வைக்கு அவர் அறியும் பண்ணமாய் என் வாழ்க்கை இருக்கேன், நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் கடந்து வர வேண்டும். ஆகவே தேவன் உங்களை பூரணமா அறியணும்னா, ரெண்டாவது சொல்றேன், நீங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. முதல் நம்பிக்கை கிருபை சூழ்ந்து கொள்ள செய்யும். இரண்டாவது நம்பிக்கை தேவன் உங்களை அறிந்து கொள்ளும்படி செய்யும். ஆகவே தேவன் அறியப்பட்டதான ஒரு வாழ்க்கை செய்ய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆகார் எங்க போறான்னு சொல்லி அவளுக்கு தெரியாதான ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆதாம் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், என்ன தப்பு செஞ்சான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆகான் எதை திருடுனா, என்ன பண்ணலாம், இவனா ஆதியா வந்து பாருங்க, ஆகாரை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். ஆபேல் எப்படி பலியிட்டான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அண்ணால் ஜெபம் பண்றாளா, அழுகுறாளா, குடிச்சிருக்கிறாளா, பாஸ்டருக்கே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அருமையான ஆகாப்பை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். அப்போஸ்தலரை குறித்தும் ஆண்டவருக்கு தெரியும். அனனியா சப்பீரா எவ்வளவுக்கு வித்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவா யாரா இருக்கிறாங்களா? அவருக்கு மறைவா யாரா இருக்கிறாங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவ பக்தர்களாக இருந்து ஆமென், தோமாவை ஆண்டவருக்கு தெரியும், பேதுருவை தெரியும், பவுலை தெரியும், திருச்சபையை தெரியும். தேவன் எல்லாரையும் அறிந்தவராக இருக்கிறார். இந்த மாதத்தின், இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை ஒரு சீடனுக்கு, ஒரு ரகசிய சீடனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. என்ன வார்த்தைங்க? நான் சொல்றேன், ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றான், இவரு தாங்க இவருங்க. அவர் சொல்றாரு, ஏன் சொல்றாரு, உன் சொல்றதுக்கு முன்னாடியே உன் வரலாறு எனக்கு தெரியும். நீ எங்க பிறந்த, என்ன செஞ்ச. இப்போ நீங்க வச்சிருக்கிற மொபைலை வச்சு நீங்க யாரும் கண்டுபிடிச்சிடலாம். சமீபத்தில் நான் கேட்டேன், நம்ம மொபைல் வச்சிருக்கோம் இல்லையா, இதுல நம்முடைய காரியங்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க ட்ராக் பண்ணி உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க என்ன செய்றீங்க, ஈவன் நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வீடியோ பயன்படுத்தினா நீங்க என்ன செய்றீங்கன்னா அவங்க ரகசியமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி தவறான வழியிலும் உங்களை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜிலாம் இதுக்குள்ள இருக்குது. இதுல ஆபத்து, ஏகப்பட்ட ஆபத்து இருக்கு இல்லையா? இதெல்லாம் சொல்றாங்க, நிபுணர்கள் சொல்றாங்க. ஆகவே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நீங்க எந்த வேலையும் பண்ணாதீங்க. அல்லேலூயா. உலகம் இதை பார்க்குது, பிசாசு பார்க்கிறான், தேவன் இதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் அறியும் வண்ணமாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவன் அறிந்து கொள்வார் என்று சொன்னால் நீங்கள் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்கிற தானிய பலனை அவர் உங்களுக்கு தந்து இவ்வுலகத்தில் நீங்கள் சிறப்பான வாழ்க்கை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், 7 சபைகளை குறித்து சொல்லும்போது அதான் சொல்றார். சபையை சொல்றார், உன்னை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது, ஆனாலும் உங்ககிட்ட சில தவறுகள் இருக்கிறது சொல்றாரா? சபைகளை பற்றி சொல்றார். இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரை பற்றி சொல்லுவார். இந்த அக்கா நல்லா ஜெபம் பண்ணோம், ஆனா பயங்கரமா வாயாடும் அப்படின்னு ஆண்டு சொல்லுவார். தெரியுமா தெரியாதா? என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் முன்பாக அவரால் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும். அவரை நாம் நம்பினால் தேவன் நம்மை அறிந்து கொள்வார். அவருக்கு ஏற்ற வாழ்க்கை செய்ய நமக்கு உதவி. மூன்றாவது,
அவரை நம்பினால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று நீதிமொழிகள் 16:20 சொல்லுங்க. நான் இதோட முடிச்சிடுறேன். இந்த ஒரு வசனத்தை வாசிச்சிருக்கேன், விளக்கம் சொல்ல முடிச்சிருக்கேன். நேரம் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. 44 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாக்கியவான் யாரெல்லாம் பாக்கியவான் அப்படின்னு சொன்னா பைபிள்ல பெரிய லிஸ்ட் இருக்குது. நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், நாம் பாக்கியம் பெற்றவர்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை நம்பினால் பாக்கியவானா இருப்போம். பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டுமானால் கர்த்தரை என்ன செய்யுங்க? நம்பணும். அவரை நம்புங்க, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, பரிசுத்த ஆவியானவரை நம்புங்க, திருச்சபையை நம்புங்க, ஐக்கியத்தை நம்புங்க, பிரமாணங்களை நம்புங்க, புதிய ஏற்பாட்டுக்கான திருச்சபை சட்டதிட்டங்களை நம்புங்க, பரலோக ராஜ்யத்தை நம்புங்க, ஜெபங்களுக்கு பதில் உண்டு என்பதை நம்புங்க, அவரை தேட வேண்டும் என்பதை நம்புங்க, தவறு செய்தால் தண்டனை உண்டு என்பதை நம்புங்க. நீங்கள் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு கூட செயல்பட விரும்புகிறார். இதுல நீங்க சரியான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா, புரிதல் இல்லைன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களோடு செயல்படவே மாட்டார். நீங்க அவரை நம்பணும். உங்க நம்பிக்கை வைத்துதான் கர்த்தர் உங்களுக்குள்ள செயல்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவஜனமே, 3 நம்பிக்கை நான் சொன்னேன். இதுல நிறைய விளக்கங்கள் சொன்னேன். 3வது நம்பிக்கைக்கு விளக்கம் சொல்ல முடியல. 3 நம்பிக்கை சொன்னேன். அந்த 3 நம்பிக்கைக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, கர்த்தரை நம்பினால் கிருபை சூழ்ந்து கொள்ளும். 2வது, கர்த்தரை நம்பினால் என்ன கிடைக்குங்க? அவர் உன்னை அறிந்து கொள்வார். 3வது, கர்த்தரை நீ நம்பினால் நீ பாக்கியவானாய் இருப்பார். இன்னும் ஆண்டவர் நம்புறதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே நம்புங்கள், நீங்கள் பாக்கியவானாய் மாறுவீர்கள். நம்புங்கள், கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை அறிந்து கொள்வார். அவரால் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அவர் சீர்படுத்துவார். நீங்கள் நிறைவான ஆசையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேத்-மேலேக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான்: நீ கர்த்தரை நம்பினபடினால் நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய காரியங்களை மறக்காது. இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லை, இந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த விஷயத்தை நான் கை கொள்ள, இந்த விஷயத்துல நான் பதுங்கி இருந்தேன், இதுல நான் கர்த்தருக்கு உண்மையா இல்லை, இந்த காரியத்தை விட்டு நான் தூரமா இருந்தேன், அப்படி சொல்ற பிள்ளைங்க இனிமேல் ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும், ஐக்கியத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும், மன்னிப்பை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும், சமாதானத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும், பரிசுத்தத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அப்படி இந்த நம்பிக்கை இருந்தால்தான் பரிசுத்தத்துக்குள்ள நீங்க போக முடியும். ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால்தான் அற்புதம் நடக்கும். உங்களுக்கு தெரியல, இயேசு ஒரு பட்டணத்துக்கு போனாரு, ஒரு அற்புதமும் செய்யல. ஏன்? இயேசு கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவர் இந்த அற்புதமே நடக்கல? அங்க அவிசுவாசம் இருந்ததுனால அந்த பட்டணத்தில் அவர் என்ன செய்யலாம்? அற்புதங்களை செய்யல. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் நடந்துராதுன்றது அர்த்தம் கிடையாது. நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது, விசுவாசம் யாருக்கு இருக்கிறது, அங்கதான் தேவன் செயல்படுவார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதுவரைக்கும் தான் நம்ம, அது வரைக்கும் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னார், அவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை நடப்பிப்பார், சூழ்நிலைகளை மாற்றுவார், ஆச்சரியங்களை செய்வார், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களுக்கு நேராக உங்களை வழி நடத்துவார். ஆகவே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அவன் நம்பினான், கர்த்தர் அவனை விடுவித்தார். இந்த நம்பிக்கை இழக்க வேண்டாம், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் எழுப்பி நின்று ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்காக நாம் காணிக்கை செலுத்தி வேகமாக கர்த்தருடைய பந்திக்குள்ளே நாம் போக போகிறோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். Stop
ஸ்தோத்திரம். Amen. புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓஹோ, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த நாளை அற்புதமாய் நமக்கு தந்து அவரை விடுதலை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய திருவசனத்தை கேட்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். சென்ற வாழ்நாள் எல்லாம் அவர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவனோடு இடைப்பட்டிருக்கிறார். நம்பிக்கையற்ற மனிதனை போல நீ வாழ வேண்டாம். ஆகவே உலக மனிதனை போல நீ வாழ வேண்டாம். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். ஆகவே உன் சொந்த விருப்பங்களுக்காக நீ வாழ வேண்டாம். உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவனை மீட்டெடுத்த ஆண்டவனை ரட்சித்த ஆண்டவருக்காக வாழ நீ தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்மானத்திற்குள்ளே வாழ்வதற்கு உனக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீ இழந்து போனபடினால்தான் அவர் விருப்பப்படி வாழாமல் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடாமல் இவ்வுலகத்தில் பல சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மேலே நம்பிக்கை வைப்பாயினால் நிச்சயமாகவே நம்பிக்கையுடைய அஸ்திரைகள் அரணுக்குள் திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னாரே. ஆகவே ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தருக்கு தருவார். எபேத்மேலை கர்த்தரை நம்பினபடினால் அவர் நற்கிரியைகளை செய்தார். ஆண்டவனை பார்த்து சொன்னார், நிச்சயமா நான் விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளாதபடி உன்னை பாதுகாக்கிற தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் எல்லா சூழலிலும் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எபேத்மேலிடத்தில் இருந்த அதே நம்பிக்கை, கர்த்தர் பேரில் இருந்த அந்த நம்பிக்கை, புறஜாதி மனிதனாய் இருந்த அவனுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை விடுவிக்கிற தேவனிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவரை நம்பினால் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே ஆண்டவருடைய கிருபையினால் இந்த பூமியில் அவருக்காய் வாழ முடியும். நீ அவரை நம்பினால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை சூழ்ந்து கொள்வது மட்டுமல்ல, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபையினாலே இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த காலை பொழுதில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரை நம்புகிறவன் அவன் பாக்கியவானாய் இருப்பான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீ பாக்கியவானாய் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கும்படி உனக்கு அருள் செய்வார். நீ அவரை நம்பினால் அவர் உன்னை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் வேதம் சொல்கிறது. உன்னை பூரணமாய் அவர் அறிந்திருக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை செய்ய முடியும். ஆகவே ஒரு நம்பிக்கையில் இருக்கிற அந்த குறைவை மாற்றிக்கொள். இந்த நாளிலே ஆமென். யோசபாத் சொன்னது போல கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஆமென். ஹalleluya. இன்றைக்கு அவருடைய ஆமென் தீர்க்கதரிசிகளை நீங்கள் நம்புங்கள் என்று அவன் சொன்னார். glory to God. நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை ஊழியர்களை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். பூரண நிச்சயத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். கிருபையை பெற்றுக்கொள்வோம். கிருபையை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபையினால் நாம் வாழ ஆமென் பெற்றுக்கொள்வோம். பாக்கியமான அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அவரால் அறியப்பட்ட ஒரு பூரண வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆகவே நம்பிக்கை குறைவான நிலைமையில் இந்த இடத்துல வந்திருப்போம் என்று சொன்னால் இன்னைக்கு கர்த்தர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். விட்டுக் கொடுப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர் மேல் பூரண நம்பிக்கையுடையவர்களாக நாம் வாழ்வோம். நான் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹalleluya. அவருடைய நம்பிக்கையை பாருங்கள். நான் அந்த ஆண்டவரை பூரணமாய் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆமென். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையில குறைவோடு கூட இருக்கிறாயா? இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்குள்ளே செய்ய விரும்புகிறார். Thank you Jesus. கர்த்தர் இதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை நம்பிக்கை நான் குறைவாய் இருக்கிறேன். வேதத்தின் மேல, தேவன் மேல, வார்த்தையின் மேல, ஆண்டவர் ஐக்கியத்தின் மேல, பரிசுத்தத்தின் மேல, அற்புதங்களின் மேல, பரலோகத்தின் குறித்த அநேக விஷயங்களை நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிறேன். எந்த காரியத்தில் நம்பிக்கையற்றிருக்கிறவருடைய பிள்ளைகள் பூரண நிச்சயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளுடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் அவரை நம்பினார்கள், அவர் அவர்களை விடுவித்தார் என்று வனாந்திரத்திலே நம்முடைய ஜனத்தை விடுவித்ததை குறித்து வேதம் சொல்கிறது. உன்னை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகளே,
நீர் விடுவிய மாட்டவரே. பாக்கியவான பாக்கியவதியாய் மாற்றும். உம்மால் அறியப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் செய்ய நீ உதவி செய்யும். உம்மால் அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் கிருபை சூழ்ந்து கொள்ள நீர் அவளுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்கு நன்றி. பாலிக்கு கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதித்துக்கு நன்றி. பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்கிறார். இயேசுவின் போல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.